الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيده اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد. يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து கருணையுடன் நீதத்துடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களில் சிறந்த நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீனுடைய அமானிதத்தை விட்டு சென்றார்களோ அதை பாதுகாத்து இன்று வரை நமக்கு எத்து வைத்த தாபிஈன்கள் சபா தாபிஈன்கள் நம்முடைய உஸ்தாத்மார்கள் ஆசான்கள் மூதாதைகள் பெற்றார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய குதுபாவுடைய ஒரு அடிப்படை பிரதானமான ஒரு அம்சம் வஸிய பித்தக்வா, இறையச்சத்தை கொண்டு தக்வாவை கொண்டு ஆஹிரா மறுமை நாளை கொண்டு ஞாபகப்படுத்துவது வசியத் செய்வது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தக்வாவை நசீபாக்குவானாக. முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு மேப்பாக இருக்குது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் பயணிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கான கைடும் நெவிகேஷனும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை சீராவாக இருக்குது. ஒரு சாதாரண மனிதன், ஒரு சராசரி மனிதன் இந்த உலகத்துல எப்படியான பிரச்சனைகள் சவால்கள் முகம் கொடுக்க வேண்டுமோ அப்படியான அனைத்து சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுத்து அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் பிரிந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு சொல்யூஷன் இல்லாத ஒரு பிரச்சனை தீர்வு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதற்கான தீர்வுகளை கண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரஜபுடைய மாதம் இது 4 சங்கையான மாதங்களில் ஒரு மாதம். ஏனைய 3 சங்கையான மாதங்களும் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் அது சேர்ந்து 3 மாசம் தொடராக வரும். ரஜப் தனித்து வரும். ஷஅபானுக்கு முன்னால் உள்ள மாதம் ரஜப் தனித்து வரும். இது அல்லாஹ்வுடைய மாதம், ரஜப் ஷஹ்ருல்லாஹ் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த ரஜபுடைய மாதத்தில் உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஞாபகப்படுத்தக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த உம்மத்துக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாதத்தில் நடந்ததாக அதிகமான உலமாக்களுடைய கருத்து. 27வது ரஜப், அதில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஹிஸ்டரியில சரித்திரத்துல சில நிகழ்வுகள் எந்த நாள்ல எந்த இடத்துல எப்ப நடந்த விடயத்துல அதுல கருத்து வேறுபாடு இருக்கும்.
ஆனா அதிகமானவர்களுடைய கருத்து இந்த 27வது ரஜப். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணம். இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் இந்த உலகம் பேசக்கூடிய சயின்ஸ், விஞ்ஞானம், ஒரு மனிதனுடைய கற்பனைக்கு அப்பால், சிந்தனைக்கு அப்பால் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நேரத்தில் அல்லாஹ் மக்கால இருந்த, அந்த நேரத்தில் இருந்த குறுகிய எண்ணிக்கை சஹாபாக்களுடைய ஈமானை அல்லாஹ் சோதித்தான். அல்லாஹுடைய ரசூலுடைய ஒரு வார்த்தை, அது விஞ்ஞானத்துக்கு, சயின்ஸுக்கு, எங்களுடைய கற்பனைக்கு அப்பால் இருக்குது. ஆனா அல்லாஹுடைய ரசூல் கூற ஒரே ஒரு காரணத்தினால அதை எங்களால பொய்ப்பிக்க முடியாது. எவ்வளவுதான் இம்பாசிபிளாக இருந்தாலும், எவ்வளவுதான் எங்களால யோசிக்க முடியாம இருந்தாலும், இது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதை நம்மால் மறுக்க முடியாது. இந்த நிகழ்வுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அஸ்-சித்தீக், உண்மையாளன், உண்மைப்படுத்தக்கூடியவர், உண்மையை பேசக்கூடியவன், உண்மைக்குரியவர் என்ற அந்த பட்டத்தை, the most truthful, மிகவும் லாயலான, உண்மையை பேசக்கூடிய ஒரு நபர் என்ற பட்டத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பெற்றுக் கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் நிகழ்ந்த அந்த சூழ்நிலை, கண்டெக்ஸ்ட் இருக்குதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில மிகவும் லோவஸ்ட் பாயிண்ட்ல, இதுக்கு மேல கவலை இல்ல. அவங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்திருக்கிறாங்க, வஃபாத்தாக இருக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்த தன்னுடைய தகப்பனுடைய சகோதரன் அபூ தாலிப், அவர்தான் அங்க மக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செக்யூரிட்டியாக இருந்தார். மக்கால குறைஷிகள், ஏனைய கோத்திரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தாக்காம பாதுகாப்பு கேரண்டியாக இருந்தது அபூ தாலிப். அவர் முஸ்லிமாக இருக்கல்ல, ஆனா அபூ தாலிப் உடைய அந்த கேரண்டி, அபூ தாலிப் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால மக்கால யாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தாக்க முன் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாதுகாப்புக்கு காரணமாக இருந்த அபூ தாலிபை இழந்திருக்கிறாங்க. இப்ப எந்த அளவுக்குண்டா, தனக்கு உளவியல் ரீதியாக அன்பையும் பாசத்தையும், வீட்டில் எந்த நாளும் டயர்டானதுக்கு பின்னால வந்ததுக்கு பின்னால தனக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய தன்னுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இழந்திருக்கிறாங்க. வெளியே போனா பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறாங்க, 13 வருஷம், 13 years, ஒரு சாதாரண மனிதன் முயற்சி செஞ்சு டிசப்பாயிண்ட் ஆகிற நிலைமை, மக்கால ஒரு ப்ரோக்ரஸையும் காண முடியாது. சின்ன சின்ன ப்ரோக்ரஸ் தான், பெரிய மாற்றம் ஒன்றும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறார்கள், தாயிஃப் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற மலைகளுக்கு இடையில ஒரு பள்ளத்தாக்கு, அதிகமாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள், புத்திசாலிகள் இருக்கக்கூடிய இடம், இங்க போயிட்டு ஒரு ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம் என்று தாயிஃபுக்கு போறாங்க. அங்க போனா அங்கேயும் பெரிய டிசப்பாயின்மெண்ட். எந்த அளவுக்குண்டா, போன எதிர்பார்ப்பு இல்ல, ஆனா அங்க அடிபட்டு ரத்தம் சிந்திய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிறார்கள். இந்த ஒரு நிலையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ் அழைக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, இதுக்கு மேல ஏலா, எல்லாமே ஹோப் இல்ல. இப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கைவிடல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மேல அழைக்கிறார். இவ்வளவு நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உரையாடல், கம்யூனிகேஷன், டயலாக் இருந்தது. அல்லாஹ்விடத்திலிருந்து இடையில இருந்த அந்த மெசஞ்சர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போக முடியாத அந்த இடம் சிதறத்துல் முன்தஹா. குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த சிதறத்துல் முன்தஹா என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்துக்கு பின்னால சொல்றாங்க, எனக்கு இதுக்கு மேலால பயணிக்க முடியாது. அந்த கட்டத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடன் ஒரு பிரைவேட், ஒரு தனியான, மிகவும் ஒரு தனியான, ஒரு கான்ஃபிடென்ஷியலான
ஒரு கம்யூனிகேஷன், ஒரு உரையாடல், ஒரு மீட்டிங் தான் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய இந்த சந்திப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்து ஆயத்களையும் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த உலகத்துக்கு இறக்கி வைத்தது. ஆனா சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்களை பத்தி முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் போது அதை அல்லாஹ் நேரடியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பித்த அந்த ஆயத்தில் முன்வைத்த ஆயத்துகள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் இருந்த முஃமின்களுடைய அந்த ஈமான ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்ற அல்லாஹ்வே உறுதியா சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஈமான் கொண்டுட்டாங்க. இவ்வளவு நாளும் அல்லாஹ்வை காணாம ஈமான் கொண்டு இறக்கி வைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆயத்தையும் எவ்ரி வேர்ஸ் அதை பாதுகாத்து உம்மத்துக்கு ஏற்றி வைத்தார்கள். அந்த நேரத்தில் இருந்த முஃமின்கள் அனைவரும் வல் முஃமினூன் அவர்கள் அனைவரும் ஈமான் உள்ளவர்கள் என்ற ஒரு உறுதியை, ஒரு சர்டிபிகேட்டை அதை சில உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அது ஒரு கிராஜுவேஷன் செரமனில கொடுக்கப்படக்கூடிய ஒரு சர்டிபிகேட்டை போல. அந்த கிராஜுவேஷன் சர்டிபிகேட்ல சில புத்திமதிகள் எழுதப்பட்டிருக்கும், எப்படி நடந்து கொள்ளணும், சிலபஸ் என்ன, சிலபஸும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்குது. குல்லுன் ஆமன பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் என்று இது ஒவ்வொன்றும் ஈமானுடைய சிலபஸ் என்ன அதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதுக்கு பின்னால் ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்விடத்துல நாம் எதை கேட்க வேண்டும், எதை கேட்பார்கள் என்ற துஆவையும் அல்லாஹ் கற்றுத்தந்து அந்த ஆயத்திலே முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில மிகவும் ஒரு நெருக்கடியான கட்டம். இந்த கட்டத்தில் தான் நமக்கு அல்லாஹ் தொழுகையுடைய கிஃப்ட எவ்வளவுதான் நெருக்கடியான நேரங்களில் நாம் நாட வேண்டிய இடம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நாடினார்கள்? தொழுகையை நாடினார்கள். நாம் தொழுகையை நாட வேண்டும். அந்த இடத்தில் சுஜூதை நாம் நாட வேண்டும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஅராஜ் போல ஒவ்வொரு முஃமினுடைய மிஅராஜுடைய பயணம் தான் தொழுகை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவுடைய வாழ்க்கையில நமக்கு ஆறுதல் இருக்கு. யாராவது உங்களோட அன்பு மனைவியை இழந்திருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரால ஆறுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவிமார இழந்தாங்க. அதுலயும் குறிப்பாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இழந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள மிஸ் பண்ணி கொண்டே இருந்தாங்க, ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. புகார்ல ஹதீஸ் பதிவாக இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எனக்கு எந்த மனைவி மாறப்படுத்தியும் எனக்கு பொறாமையோ வரல. ஆனா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா விடயத்துல எனக்கு கொஞ்சம் பொறாமை உண்டானது. ஆனா அவ வாழ்ற காலத்துல நான் மனைவியாக அவட இருக்கல்ல. ஆனா என்னண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லாம அவங்க அந்த எந்த கட்டத்திலும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஞாபகப்படுத்துவாங்க. குழந்தைகளை இழந்தவங்க அவங்களுக்கு ஆறுதலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குழந்தைகள்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தவிர, பிள்ளைகள்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தவிர மற்ற அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த கரங்கள்னால அடக்கினாங்க. 3 மகள்மார்கள், ஜைனப், ருகையா, உம்மு குல்சூம், அப்துல்லா, காசிம், இப்ராஹிம், அப்துல்லா என்ற இந்த பிள்ளைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த கைகளாக அடக்கினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால வஃபாத்தான ஒரே ஒரு மகள் அதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் 6 அல்லது 8 மாதங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால வஃபாத்தான. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் என்னண்டா, அந்த சக்கராத்துடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, நான் அல்லாஹ் இடத்துல போறேன், இலா ரஃபீகில் அலா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால என்ன ஏதோ சொன்னாங்க காதுல. என்ன சொன்னாங்கண்டா, ஏண்ட மறைவுக்கு பின்னால முதலாவதாக என் குடும்பத்துல என்னை சந்திக்க போறது நீங்க என்று சொன்ன நேரத்துல அவங்க சிரிச்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறுதல் தான் இந்த உலகத்துல அந்த பிரிவு என்பது ஒரு தற்காலிகமான பிரிவு. இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சஹாபாக்களையும் தாபீன்களையும்
நம்முடைய குடும்பத்துல நம்முடைய நண்பர்கள்ல நாம் நேசித்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்தினால சந்திப்போம், சொர்க்கத்துல சந்திப்போம், அவர்கள் எங்களை வரவேற்பார்கள் என்ற ஒரு ஆறுதல் நமக்கு இருக்குது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படியான ஒரு ஒன்று கூடலை, அப்படியான ஒரு சந்திப்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரால முக்கியமான 2 பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையை முகம் கொடுக்கும் போது அல்லாஹ் கொடுத்த வளம், அல்லாஹ் கொடுத்த இன்டெலெக்ட், அல்லாஹ் கொடுத்த அனைத்து விடயங்களையும் பயன்படுத்தி திட்டமிட்டு முயற்சி செய்வார்கள். அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ்விடத்துல தவக்குல் வைப்பார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரால மிக முக்கியமான ஒரு விடயம். இஸ்ரா வல் மிஅராஜ் நபுவத்துடைய முதல் நாள் அல்லது முதல் வருஷம் நடக்கல. 13 வருஷத்துடைய அந்த சாக்ரிஃபைஸுக்கு பின்னால 13 வருஷம் ஒரு சாதாரண மனிதன் எப்படி தாவத் கொடுக்கணுமோ, எப்படி மக்கள் அழைக்கணுமோ, ஒரு விடயத்தை அடையறதுக்கு முயற்சி செய்யணுமோ, அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செஞ்சாங்க. அந்த 13 வருஷத்துக்கு பின்னாலதான் அல்லாஹ் ஒரு முஅஜிஸாவை, ஒரு அற்புதத்தை, ஒரு மிராக்கிளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணமும் அப்படிதான். மிஅராஜுடைய பயணத்துல போல ஒரே இரவுல மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போறண்டா அது ஒரு இரவுல அது நடக்குதுண்டா 500 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு சேர்க்க முடியாம இல்ல. அதை செய்யலாம். புராக் என்ற வாகனம் தேவையில்ல, அவசரமாக அல்லாஹ்வுக்கு செய்யலாம். ஆனா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக இந்த உலகத்துல அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அஸ்பாப்கள், காரண காரியங்கள், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சிந்திக்கிற சக்தி, இதை பயன்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்துக்கு மாற்றமாக அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை திட்டமிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சீரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் பிளானிங், திட்டமிடுறது, தகவலை நாம் எடுத்துக்கொள்றது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரால இருக்கக்கூடிய விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் முஸ்லிம் உம்மா மிகவும் ஒரு பலகீனமான நிலைமையில இருக்கிறோம். என்னண்டா, எங்களுக்கு மத்தியில சரியான பிளானிங் இல்ல, எங்களுக்கு மத்தியில திட்டமிடல் இல்ல, எங்களுக்கு மத்தியில மச்சூரா ஒழுங்காக நடக்குது இல்ல. நாம் ஒவ்வொருத்தரும் நினைச்சதை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு மத்தியில கோஆர்டினேஷன் இல்ல, எங்களுக்கு மத்தியில கொலபரேஷன் இல்ல, எங்களுக்கு மத்தியில கோஆபரேஷன் இல்ல. ஒவ்வொருத்தரும் தனித்து பயணிக்க பார்க்கிறோம். ஒரு உம்மா என்ற அடிப்படையில நமக்கு அவ்வாறு இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் கம்யூனிகேஷன். எங்களுக்கு மத்தியில எங்களுடைய தொடர்பாடல் ஆரோக்கியமாக இருக்கணும். எங்களுடைய கனெக்ஷன், எங்களுடைய தொடர்புகள், எங்களுடைய உறவுகள் சீராக இருக்க வேண்டும். நாம் கொலபரேட் பண்ணணும். ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய வளங்களை நாம் ஒன்றாக சேர்ந்து அதை கொலபரேட் பண்ண வேண்டும். அதுக்கு பின்னாலதான் எங்களுக்கு உம்மத்துக்கு ஏதாவது கண்ட்ரிபியூட் பண்ணலாம், ஏதாவது ஒன்று நமக்கு உருவாக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். கடைசி அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு பின்னால அல்லாஹின் மீது நாம் தவக்குல் வைக்கணும். எங்கட திட்டமிடல், எங்கட பிளானிங்கின் மீது நாங்க நம்பிக்கை வைக்க கூடாது. எங்கட பிளானிங் is nothing without the help of Almighty Allah subhanahu wa ta'ala, without the help of will of Allah subhanahu wa ta'ala. But Allah has commanded us to do what is best in our capacity, that is planning. அதான் அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய விடயம். நாம் திட்டமிடுவோம், பிளான் பண்ணுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வாறு ஒவ்வொரு நாளும் நாம் குர்ஆன ஓதுறத போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை நாம் படிக்கணும். எந்த நாளும் வீட்டுல சீராவுடைய ஒரு பாடம். ஏன்? நமக்கு அதுல ஒரு ஆறுதல் இருக்குது, நமக்கு அதுல ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, நமக்கு ஒரு டிரெக்ஷன் அதுல இருக்குது. குர்ஆன ஓதுறோம், குர்ஆன நாம் விளங்கணும். குர்ஆன சீரா இல்லாம விளங்க முடியாது. எங்களுடைய சிலபஸ்ல திருப்பி நாம் படிச்சு முடிச்சுட்டேன் இல்ல, சீரால ஏராளம் படிக்க இருக்குது. படிச்சு முடிந்தாலும் திரும்ப எப்படி சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க ஓதுறோமோ, திரும்ப எப்படி சூரா யாசீனை ஓதுறோமோ, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லமுடைய சூராவை நாம் படிக்க வேண்டும். இந்த ரஜபுடைய மாதம், ஷஅபானுடைய மாதம், நாம் ரமதானுக்காக வேண்டி தயாராகுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஜபுலையும் ஷஅபானையும் பரக்கத் செய்வானாக. அதே போல ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவின் ஊடாக பாடங்களை படித்து அல்லாஹ் அதனூடாக நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீன்ல கஸால சிரமப்படக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு யா அல்லாஹ் விமோசனத்தை நசீபாக்குவாயாக. அங்க நீதியை நீ நிலைநாட்டுவாயாக. யா அல்லாஹ் அநியாயக்காரனுக்கு நீயே போதுமானவன். யா அல்லாஹ் அநியாயக்காரனுடைய அந்த அநியாயத்திலிருந்தும் யா அல்லாஹ் மக்களை நீ பாதுகாப்பாயாக, நம்மை பாதுகாப்பாயாக. அந்த அநியாயக்காரர்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. ஹிதாயத் இல்லை என்றால் யா அல்லாஹ் நீ எவ்வாறு அநியாயக்காரர்களை யா அல்லாஹ் நீ தண்டித்தாயோ அவ்வாறு நீ அவர்களை தண்டிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.